அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சிட் சேனலுக்கு அன்போடு இருக்கிறேன். இது பார்த்தீங்க, இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். அவங்க அட் ப்ரெசென்ட் என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி அவங்க என்ன எமோஷன்ஸ் அவங்களது என்னவாக இருக்குது இந்த கனெக்ஷனை பற்றி அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்களோ? சொன்னோன்னே வெளியில் வருது. அவங்க அதை காட்டிக்க விரும்பலை. இது பார்த்திங்கன்னா காத்தெல்லாம் காதலாகும், காலமே நின்று ஓடும், பக்கமாக நீயும் நானும் அப்போத்தான் வாழ தோணும், உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே கண்டமாகுதே. ஸோ ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. அதாவது அவங்க இருக்கிற என்ன சொல்லுவாங்க எக்ஸாக்டானா ரொமான்ஸஸ் இந்த ஏர், அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க இருக்கிற காற்று ஃபுல்லாக வந்து வரும் காதலாக வீசுது. நீயும் அதாவது நீங்களும் அவங்களும் இருந்தால் தான் வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்றாங்க. கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தே நான் போகிறேன், விண்ணிலே வெண்மேகமாய் கலந்தேன் நான் மெல்ல மெல்ல கரைந்தேன் அழுகை என்னும் அருவியல். இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இல்லாமல் அவங்களோட கண்ணிலேருந்து எப்போவுமே தண்ணி தான் வந்துகிட்டே இருக்குது. அது அவங்க வெளியில் காட்டிக்க விரும்புறதில்ல அப்படின்னாலும் அதுதான் உண்மை. அவங்க எப்போல்லாம் தனிமையில் இருக்காங்களோ, அந்த தனிமை அப்படின்னு அந்த ப்ரைவசின்ற ஜோனுக்குள்ளே எப்போ என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்க வந்து அப்போ கண்ணில் தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாங் சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நேசிப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து அதை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுவாங்க. அந்த காதலை வந்து இந்த பாட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ மேபி உங்கள் பர்சனும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லைனா நீங்கள் யாரையோ நேசிக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி அவங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஃபீலிங் ஸோ பேட். ஏன்னா நீங்கள் இனிமேல் அவங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு துக்கத்தில் அவங்க பாடிட்டுருக்காங்க. நிறைய காட்ஸு. மேபி நிறைய பேர் இதை பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சாங் உங்கள் சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் அடிக்கடி கேட்குற பாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க. ஸோ இதுதான் அவங்களோட மாஸ்க்கு கீழே விழுந்துட்டுருக்காங்க. அவங்க சுற்றி நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு தெரியும், பையா. ஸோ திரும்பவும் அவங்க அதை தான் சொல்கிறாங்க, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க தனிமை அப்படின்னு எப்போல்லாம் அவங்க ஈவன் பாத்ரூம் போகிறதோ இல்லை வந்து தண்ணியில் நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க போல் சோகத்தில், தனிமையாக இல்லை எங்கெல்லாம் இருக்காங்களோ எப்போல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்க கண்ணிலேருந்து வெறும் தண்ணி மட்டும்தான் வருது. ஏன்னா அவங்க வந்து வெளியில் காட்டிக்கல அப்படின்னாலும் அதுதான் உண்மை. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னை மாற்றும் காதலே எதுக்காக கிட்ட, இது உங்களுக்கு தெரியும். எதுக்காக கிட்ட வந்தாலோ, எதை தேடி விட்டு போனாலோ, விழுந்தாலும் நான் உடஞ்சே போவேன். இந்த சாங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ரொம்ப ஃபேமஸ் சாங். விஜய் சேதுபதி நயன்தாரா மூவி அது. I forgot that movie name. That's okay. என்னை மாற்றும் காதலே அந்த சாங். இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்களை ஒன்றும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு புரியாத புதிராக இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு மேபி தே வாண்ட் டு ஹெல்ப் யூ, இல்லைனா உங்கள் கூட இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம். நீங்கள் எதுக்காக வந்து அவங்கள விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் விட்டு போனதுக்கு உங்களுக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து இன்னும் அவங்க புரிஞ்சிக்கல. இது வந்து நம்ம அடிக்கடி பார்க்குற சாங். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. இந்த பியூட்டிஃபுல் சாங். ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு தனிமை இருக்குது, ஒரு உங்களை மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மறைக்கிறாங்க அவங்களோட துக்கத்தை, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. மேபி உங்ககிட்டயே மறைக்கலாம், இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கவங்ககிட்ட மறைக்கலாம்.
பட் தே ஆர் மிஸ்ஸிங் யூ. மேபி நிறைய பேர்த்துக்கு இந்த சுச்சுவேஷன் ஆங்ஷியஸ், அவங்க ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. மேபி உங்களை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கரண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன், கரண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன், கரண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன், கரண்ட் எமோஷன்ஸ். வாவ், இது எல்லாமே எடுக்க போகிறதில்ல. அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பர்டன்டாக இருக்காங்க. கரண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ், current emotions. What is, wow, that's a perfect card. Current emotions of collective person spirits, please. Current emotions, current feelings or emotions, current feelings, what they are feeling about collective. Oh wow, உங்களை எங்காவது பாத்திர மாட்டோமா சோஷியல் செட்டிங்கில் அப்படின்னு அவங்க கண்ணை தேடிக்கிட்டே இருக்குது. அதுதான் அவங்கள, ஓ மை காட், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி ஐம் கெட்டிங். இந்த மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு புரியுது அவங்க உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது, அவங்களோட உயிர் நீங்கள் தான் அப்படின்னு. நீங்கள் தான் அவங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எங்கே எப்போ அவங்க வெளியில் போகிற ஒரு சோஷியல் செட்டிங்க்கு போகிறதோ இல்லை ஒரு ரோட்டில் போகிறதோ எங்கே போனாலும் வந்து அவங்க கண்கள் வந்து உங்களை தேடிக்கிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்க கண்கள் உங்களை தேடுறதை நிறுத்தவே இல்லை. அது எங்கே போனாலும் எத்தனை தடவை அவங்க வந்து எவ்வளோ டென்ஷனாக போனாலும் சரி, இல்லை எவ்வளோ ஆக்குப்பைடாக வேலையில் இருந்தாலும் சரி, எப்போல்லாம் அவங்க வெளியில் போகிறாங்களோ அப்போ அவங்க கண்கள் அவங்களையும் அறியாமல் அவங்கள தேடிக்கிட்டே தான் இருக்குது. அவங்களோட ஆசை என்னென்னா, எங்கேயாவது நான் அவளை பார்த்துட மாட்டேனா, எங்கேயாவது எனக்கே தெரியாமல் அவள் முன்னாடி போய் நின்றுட மாட்டானா, இல்லைனா ஏன் முன்னாடி அவள் வந்து நின்றுட மாட்டாளா, இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் கோச்சிக்கல, இல்லை நம்ம காதல் எங்கேயும் போகலை, இல்லை நம்ம இனிமேல் ஒன்றா ஆகிடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டிங்களா அப்படின்னு அவங்க மனசு ஏங்கிட்டுருக்கு. தே ஆர் ப்ரேயிங், தே ஆர் மேனிஃபெஸ்டிங். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படின்னு அவங்க கடவுளை ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. தே வாண்ட் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி வித் யூ. நீங்கள் தான் அவங்களுக்கு, இட்ஸ் லைக் ஃபேமிலி, யூ ஆர் லைக் ஃபேமிலி. இந்த மாஸ்குலினோட ஃபேமிலி யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மனசில் டக்குன்னு ஞாபகம் வருது நீங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபேமிலி இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், பட் அவங்க மனசில் ஃபேமிலி அப்படின்னா, அந்த வைஃப் அப்படின்னா ஞாபகம் வருது நீங்கள் மட்டும்தான். தே வாண்ட் அ ஹாப்பி ஃபேமிலி, தே வாண்ட் செலிப்ரேஷன், தே வாண்ட் டு க்ரியேட் சம்திங் பியூட்டிஃபுல். உங்களோட சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இப்போ அவங்க எமோஷன்ஸையும் அவங்க ஃபீலிங்ஸையும் ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இல்லைனா சோல்மேட் ஜேர்னி. நீங்கள் தான் அவங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க்ஏஞ்சல் ஏரியல், செகண்ட் சக்ரா. ஸோ செகண்ட் சக்ரா அண்ட் தேர்ட் சக்ரா படிப்படியாக அவங்க வந்து ஒரு விஷயத்த ஹீல் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. மேபி அவங்க வாழ்க்கையில் ஒரு சூறாவளி போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் விட்டுட்டு போனதோ இல்லை நீங்கள் பேசாமல் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு சூறாவளி மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன் இப்படி நடந்தது, எதனால் நீங்கள் பேசுகிறதில்ல, இல்லை எதனால் அவங்க பேசுறதில்ல, ஏதோ ஒரு தனிமை. மேபி நான் பார்க்குறீங்க நீங்கள் தான் விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. ஆஃப்டர் பாயிண்ட் யூ லெஃப்ட். அது ஏன் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப மேபி நீங்கள் கோச்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், இல்லை அவங்க எதாவது மறைச்சிட்டாங்கன்னு நீங்கள் பேசாமல் விட்டுருக்கலாம், இல்லை சில சூழ்நிலைகள் சில சந்தேகங்கள் உங்களை பேச விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். இவங்க வந்து சாக்ரல் சக்ரா, அதாவது சாக்ரல் சக்ரா தான் கிரவுண்ட். நம்ம வந்து நம்மளோட கோவம் இதெல்லாம் விட்டுட்டோம்னா அடுத்தது நம்மளது ஆக்டிவேட் ஆகிறது சாக்ரல் சக்ரா தான். அதுக்கப்புறம் தான் சோலார் பிளெக்ஸஸ். ஒன்ஸ் நம்ம சோலார் பிளெக்ஸஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப குவிக் அப்படிங்கிறதுக்குள்ளே நடந்துடும். இது பார்த்திங்கன்னா 36 and 37 படிப்படியாக. மேபி அவங்க ஹீல் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய துணை. லைக் யூ ஆர் த ராக். அவங்க உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை யார் அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் இருக்க அந்த தைரியத்தில் தான் அவங்க வந்து படிப்படியாக அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. மேபி தே வாண்ட் டு பி அ பெட்டர் பர்சன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. they are leaving their karma. Maybe they are leaving their family. மேபி அவங்க ஃபேமிலி அவங்கள பிளாக் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்னு அவங்களுக்கு தோணலை. மேபி தே ஆர் ட்ரைங் டு லீவ்.
அதுக்கான தைரியத்தை அவங்க வர வச்சுக்கிறதுக்கு அவங்க உங்கள தான் பார்க்குறாங்க. மேபி இந்த காதல் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லைனா ஒரு துணை அவங்களுக்கு அந்த கெட்ட சூழ்நிலையில ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அவங்களால நிம்மதியாக இருக்க முடியலங்க. இட்ஸ் லைக் வேணும்னே பண்ணுறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. ஒரு சூறாவளி வீசிகிட்ருக்கு. இல்லைனா வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப குழப்பமாக ஓடிட்டுருக்கு. எஸ், ஃபேமிலி தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு சூறாவளியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை அவங்களோட வேணும். ஆனால் இந்த குடும்ப சூழ்நிலை ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க தலையில் காட்டிகிட்டே இருக்காங்க. பட் கைஸ், ஐ வாண்ட் டு சே திஸ் ஃபார் ஷுர். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இந்த சொசைட்டி உருவாக்கின ஒரு பாரம், ஒரு சங்கிலி, காலில் கட்டப்பட்ட சங்கிலி. பழைய காலத்துலலாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பையனா இது தான் பண்ணணும், ஃபஸ்ட்டு பையனாக இருந்தால் இல்லை 2வது பையனாக இருந்தால் இந்த நோ, இது வந்து கம்ஃபர்ட். அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட்டை இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கணும். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த இந்த அக்கா, தம்பி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத பாரம்லாம் வந்து உங்கள் தலையில் சுமத்துனாங்கன்னா அதெல்லாம் உங்களோட பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி உங்களை வளர்த்திட்டாங்க. யூ ஆர் குட், யூ ஆர் வெல் டு டூ. பட் உங்களோட ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பீயிங் கைண்ட் டுவர்ட்ஸ் யுவர் சிப்ளிங்ஸ். இல்லைனா உங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கூட ரொம்ப அன்பாக அந்யோனமாக இருங்க. அவங்களுக்கு எப்பாவது தேவைன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பாரத்தை சுமக்காதீங்க. அது உங்களோட பாரம் கிடையாது. அது உங்கள் அப்பா அம்மாவோட பாரம். அடுத்தது உங்களோட பாரம் கட்டுப்படுத்துகிற பாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தோடையும் அன்பாக இருங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க, அங்கேயே நின்றுக்கோங்க. இந்த பணம் கொடுக்கறது, காசு கொடுக்கறது, சீர்திருத்தி செய்கிறது இதெல்லாம் உங்களோட கடமை இல்லை. அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை தானே நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது. இதெல்லாம் எதுக்குன்னா, ஒன்றா பெண்ணை கல்யாணம் பண்ணுறவங்க பணம் முடுக்கிறதுக்கான ஒரு வழி. அதாவது நீங்கள் செய்ய நினைக்கிறத மனசார செய்யுங்க, அவ்வளோதான். யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. ஆனால் அதை வந்து ஒரு பாரமாக கட்டுப்படுத்துகிற கடமையாக வச்சுக்காதீங்க. வி ஆர் மூவிங் ஆன், வி ஆர் இன் 2025. ஸோ உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பார்க்கணும். இந்த பக்கமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போண்டி ஆகிடுவீங்க. உங்கள் குழந்தைய அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கோ இல்லை உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சருக்கோ காசு இல்லைன்னா உங்கள் அக்கா தங்கச்சி வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ அழகாக கையை விரிச்சிடுவாங்க. எனக்கும் குழந்தைங்க இருக்குது, நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும், நீ தான் கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும், இப்படிலாம் டயலாக் வரும். ஸோ மேக் இட் வெரி கிளியர். உங்களை கட்டுப்படுத்துகிற கடமை உங்களோட அப்பா அம்மா மட்டும்தான், உங்கள் குடும்பமே கிடையாது. உங்கள் அக்கா தங்கச்சி இல்லைனா உங்களோட அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் பார்க்குறது உங்கள் பேரண்ட்ஸை கட்டுப்படுத்துகிற கடமை உங்களது இல்லை. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கோங்க. அதில் என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுங்க. தேவையில்லாத பாரத்தை சுமந்து அந்த தேவையில்லாத சூறாவளிக்குள்ளே மாட்டிக்காதீங்க. ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். Please spirits, what is the current emotions of this masculine energy? Current emotions of collective's masculine energy? Collective's masculine energy? Collective's person's energy? What is happening? Oh my God, he wants to say something. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்களோட ஈகோ வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. லெட் மை ப்ரைட். அவங்களோட அகங்காரம் வந்து உங்கள் கனெக்ஷனில் வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு கார்டு கீழே போய் விழுந்திருக்கு. ஏதோ சொல்ல மறைக்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். ஒரு ரகசியம் மறைக்கப்படுகிறது. மிஸ்டேக்ஸ். ஐ விஷ் ஐ குட் ரைட் மை ராங்ஸ். ஸோ அவங்க வந்து இப்போது பழைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைச்சா திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு சேஞ்ச், தே வாண்ட் டு பி ஹாப்பி லைக் யூ. இந்த மேஸ்குலின் வந்து இப்போ லைக் அவங்க எங்கேயோ இருந்து உங்களை பார்க்குறாங்க. தே ஆர் ப்ரேயிங் ஃபார் யூ, தே வாண்ட் டு see you. அதாவது அவங்க வந்து உங்களை துரத்த அந்த ஈகோ உங்ககிட்ட வந்து தானாக பேசுகிறதோ இல்லை வந்து உங்களை நேரில் வந்து பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு ஈகோ தடுக்குது. பட் அது உங்கள் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ப்ராப்ளம். தே ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். அடுத்தது அவங்க ப்ரே பண்ணிக்கிறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களை எதாச்சியாக எங்கேயாவது பார்த்து அப்படியே மாட்டி அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிடாத ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து இந்த பழசெல்லாம் கிளறாமல் அப்படியே பார்த்தோன்னையும் அப்படியே நேராக கல்யாணத்தில் போய் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கற்பனை. இது ப்ராக்டிக்கலாக நடக்காது. நீங்கள் விலகி போனதுக்கு காரணம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க.
என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, எப்படி நடிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களால நடிக்க முடியல. ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்கள் போயிட்டீங்க, அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு முடியல. என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க உங்கள தான் பார்க்குறாங்க. யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல், சச் அ பியூட்டிஃபுல் பீயிங். அவங்க இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும். ஐ ஹாவ் நெவர் ஃபெல்ட் அ பேஷன் திஸ் இன்டென்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கெமிஸ்ட்ரி, த பேஷன், த லவ், தட் அஃபெக்ஷன், தட் மேக்னெட்டிக் புல், அதை வந்து இன்ன வரைக்கும் உங்களை மாதிரி வேறு யார்கிட்டையும் அவங்க வந்து பார்த்ததே இல்லை. இட்ஸ் லைக் மேஜிக். யூ ஆர் அ மேஜிக்கல் பீயிங். இங்கே உங்களை பார்த்து தான் அவங்க வந்து இப்போது அவங்களும் உணர்றாங்க. ஓகே, இப்போ இவன் தான் அவளோட கவுண்டர் பார்ட், நானும் அப்படி தானே இருக்கணும். அப்போ ஏன் நான் இப்படி கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்க்குறேன்? அவள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவளோட டிவைன் கவுண்டர் பார்ட். ஏன்னா இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்போது அவளோட கவுண்டர் பார்ட்டாக இருந்தால் நான் எப்படி இப்படி இருக்க முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நான் அவளோட எக்ஸாக்ட் மேட்சாக தானே இருக்கணும். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்? ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போக வைக்குது. இட்ஸ் லைக் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அவங்க தேடுறாங்க. அவங்க பண்ண தவறுகள் இப்போ பூதாகரமாக அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன்னா அவங்க உண்மையான மேபி ரிசர்ச் பண்ணலாம். ஒரு டிவைன் மாஸ்குலின்னா எப்படி இருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஃபெமினனாக கூட இருக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, மேபி அவங்க பாஸ்ட் ஓல்ட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணுறாங்களா இருக்கலாம். ஸோ அவங்க பண்ணுற ரிசர்ச் இட்ஸ் லைக் ஒவ்வொரு இது படிக்கும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதும் அவங்களுக்கு வந்து அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் நல்லாவே புரியுது அவங்க ஈகோ தான் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, த வே ஆஃப் அவர் கனெக்ஷன். அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. டிஸ்அக்ரிமெண்ட், அவங்க நம்மளுக்குள்ளே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் பேசியிருந்துருக்கணும் முன்னாடியே ஓப்பனாக அப்படின்னு நினைக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையும் அப்படி பேசியிருந்தால் இந்த தவறுகளெல்லாம் அவங்க செஞ்சுருக்கவே மாட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசியிருந்துருக்கணும், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் விட்டது, நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும், என் ஈகோ தடுத்துருச்சு, ஆனால் அதனால தான் இந்த தவறுகள் பண்ணிட்டேன். மேபி அவங்க வேறு எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேண்டான்னு உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், மேபி காமிக்கோட போயிருக்கலாம், உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லி. வாட் எவர் த மிஸ்டேக்ஸ், யூ ஆர் நாட் ஃபர்கிவிங், யூ வாக்ட் அவே. ஆனால் அப்படி ஒரு தவறை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஆர் ஸ்வீட் ஹார்ட்டிங்க. மன்னிக்கக்கூடிய தவறாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க. அதை மன்னிக்க முடியாத தவறு, இட்ஸ் தப்பு. இட்ஸ் நாட் தவறு. தவறு தெரியாமல் பண்ணுறது, தப்பு தெரிஞ்சே பண்ணுறது. இது தெரிந்து செய்த தப்பு. இதை மன்னிக்க நீங்கள் தயாராகிடும். ஏன்னா தவறாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க. நீங்கள் நிறைய தடவை மன்னிச்சிருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் அ ஸ்வீட் ஹார்ட். உங்களுக்கு யூ டோன்ட் நோ ஹவு டு ஹர்ட் அதர்ஸ். சச் அ பியூட்டிஃபுல் சோல் நீங்கள். இட்ஸ் லைக் ஏஞ்சல். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவ்வளோ நாளாக மன்னிச்சால, ஏன் இந்த தடவை பண்ணல, ஏன் அப்படின்ற கொஷின் வந்து அவங்களுக்கான விடையை அவங்களுக்கே காட்டுது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டோம், அவங்க எமோஷன்ஸில் இந்த ஸ்டோமில் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை த ஸ்டோம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் த ஸ்டோம் இஸ் ஆல் அபவுட்? ஹாப்பினஸ். உங்கள் ஃபேமிலி தான் அவங்கள தடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட மூமெண்ட் வந்து பிளாக் ஆகுது. அவங்க உங்ககிட்ட வர நினைக்கிறாங்க, நினைக்கிறாங்க இல்லை தவிக்கிறாங்க. they want to come towards you because அந்த ஹாப்பினஸ், அந்த வைப்ரேஷன், தட் மேக்னெட்டிக் கெமிஸ்ட்ரி, வாவ், வேர் இஸ் தட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அது எங்கே தேடினாலும் கிடைக்கல. எத்தனை காமிக்கிட்ட போனாலும், எத்தனை தடவை யார்கிட்ட போனாலும், நோ, இட்ஸ் நாட் தேர். ஆப்ஷன்ஸ் 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 ஆப்ஷன்ஸ். வாட் இஸ் அ மிஸ்டேக் இஸ் ஆல் அபவுட். இந்த மிஸ்டேக் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. தே டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் திஸ் secret. It's a secret. There is something they don't want to tell you. கண்டிப்பாக இந்த தவிர அவங்க வாய் திறந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. இதை உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டில் they are not honest. இது வந்து மறைக்கணும்னு இல்லை. அவங்க கிளாரிட்டி இல்லாமல் பண்ணிட்டேன்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. பட் அந்த மிஸ்டேக்கை உங்களுக்கு சொல்ல அவங்க விரும்பலை. தே வாண்ட் டு கீப் யூ பிளைண்ட் ஃபோல்டட். அப்போ தான் அவங்களால இந்த ஆஃபர் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். இந்த நைட் ஆஃப் பென்டிக்கல்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி, கிராஜுவலாக ஃப்யூச்சரில் உங்ககிட்ட வர முடியும். இந்த மிஸ்டேக்கை அவங்க சொல்லிட்டாங்கன்னா
நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். யூ won't agree with that. அந்த மிஸ்டேக்கை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களன்னா ஏற்றுக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதை மறைக்க தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட இப்போ குழப்பம். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட், அடிக்ஷன், இல்லைனா இன் ஃபியூ கேசஸ் ஹீ ஸ்லெப்ட் வித் காமிக் ஃபார் ஷுர். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டெவில் எனர்ஜி அவங்களோட வாலில் தீ வைக்கும். இட்ஸ் லைக் seduction. It's like falling for a trap. Emotional tempter. It's like temptation. They fell for temptation. They slept with somebody in rare cases. இல்லைனா இது வந்து அவங்களோட அடிக்ஷன். இல்லை அப்படின்னா இதை எங்கேயும் அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. they don't know how to come out of the situation. அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. மேபி ஒர்க்கில் தப்பு பண்ணிக்கலாம், இல்லைனா காசு விஷயத்தில் they did some mistake. அதை வச்சு யாரோ blackmail பண்ணுறாங்க. they don't know how to come out. Financial, my god, they left you in cold. They want to communicate, come quick. They juggled you. See, நான் எவ்வளோதான் மறைக்க நினச்சாலும் no, I want to be honest in the reading because நீங்கள் ஏமாந்து போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. they juggled you பாஸ்டில். நான் வந்து இதை நானே வந்து I just want to sweep it away. ஸ்பிரிட் சொல்கிறாங்க நோ, ஸ்பீக் த ட்ரூத். தி ஜகல்ட் யூ வித் காமிக். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது, பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறு செஞ்சுருக்காங்க. அது வந்து இந்த மாஸ்குலினோட நல்ல எண்ணங்களை பொறுத்து தவறோட வீரியம் இருக்கும். சில நாஸ்டி ஃபெல்லோ தே ஸ்லெப் வித் காமிக். ஸோ இதை வந்து அவங்க உங்ககிட்ட மறைக்க நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு ஹைட் திஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி நீங்கள் அவங்க மூஞ்சில் கூட முடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். திரும்ப பார்க்க மாட்டீங்க. யூ won't see that face again, ever again. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். they want to hide it. They want to hide that from you. சரி பார்ப்போம் என்ன எமோஷன்ஸ். வாட் இஸ் த கரண்ட் ஃபீலிங் ஆஃப் திஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த கரண்ட் ஃபீலிங்? வாட் இஸ் த கரண்ட் ஃபீலிங்? வாட் இஸ் த கரண்ட் ஃபீலிங் ஆஃப் திஸ் பர்சன்? அவங்க பார்த்தோன்னே காதலில் விழுந்துட்டாங்க. யூ ஆர் மைன். ஓ மை காட், திஸ் மாஸ்குலின் இஸ் மேட்லி இன் லவ் வித் யூ. ஐ நீட் டைம். அதனால தான் பயப்படுறாங்க. இப்போது வந்து இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து உண்மையை உணர்த்திருச்சு. என்ன உண்மை அப்படின்னா they are in love with you, madly in love with you. அண்டு நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. நீங்கள் இல்லாத உடம்பு வந்து வெறும் கூடு தான், அங்கே உயிர் இல்லை. அது இப்போ அவங்களுக்கு நல்லா புரியுது. த கெமிஸ்ட்ரி, த பேஷன் அதெல்லாம் இப்போ இல்லை அவங்கக்கிட்ட. ஆனால் இடையில ஏதோ ஒரு குழப்பம், இல்லைனா யாரோ கொடுத்த ஒரு செடக்ஷன், ட்ராப், they fell for something. அந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் திரும்பி வரமாட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். they know it. somebody is trying to stop them. மேபி blackmail பண்ணலாம், இல்லைனா ஃபேமிலியில் ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் சுமத்தலாம். they are trying to stop him. பட் அதை அவங்கள நிறுத்திடுமான்னா நோ. அவங்கள நிறுத்துறது என்னென்னா அவங்க பண்ண தவறு. இது ரெண்டும் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ரிக்ரெட்டாக இருக்குது. இப்போ உங்கள் கூட சண்டை போட்டிருக்கக்கூடாது. அப்படியே போட்டிருந்தாலும் அப்பயே வந்து உங்களுக்கு தெளிவான விடையை கொடுத்துருக்கணும். உங்களை ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாங்க. எங்கேயும் போக மாட்டா, நான் என்ன தப்பு பண்ணாலும் இது என்ன, இது ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே, நீ தான் என்னோடய ஒய்ஃப், ஏன்னா நீ தான் என்னோடய லவ், திஸ் இஸ் லைக் ஃப்ளிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொன்னால் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு நினச்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். பட் யூ கட் தெம் ஆஃப். நீங்கள் போடான்ட்டு போயிட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் அ வெரி ஜென்டில் சோல். இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியாது. யூ கான்ட் அக்செப்ட் பிளேயர் எனர்ஜி. இப்போது அவங்களுக்கு எப்படி முன்னாடி வர்றது, எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க இன்னொருத்தவங்க கூட அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தே நோ இட். தெரிஞ்சே தான் செஞ்சாங்க, தெரியாமல் செய்யலை. பட் இட்ஸ் அவுட் ஆஃப் ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏதோ ஒரு காரணம், இல்லைனா வந்து காமிக்கு ஏதாவது அவங்களுக்கு போய் சொல்லிக்கலாம் அவங்கள பற்றி. வாட் எவர் த ரீசன், அவங்கள்தான் தவறு. உண்மை என்னன்னு கண்டறிந்த பிறகு தான் அவங்க என்ன பண்ணனாலும் பண்ணியிருக்கணும். இட்ஸ் லைக் எமோஷ்னல் ஃபூல்.
அப்படி பண்ணிட்டேங்கிறது இப்போ அவங்களோட வருத்தம். தே வாண்ட் டு காண்டாக்ட் யூ, தே வாண்ட் டு கம்யூனிகேட். Please spirits, what is the current feeling of collective's person? What is the current feeling of collective's person? What they want to do next? What is their next step? What are they going to do? Collective's person's emotions. Wow. Our secrets. Tower. Look at this tower. Divine intervention. Spirits are very angry. இந்த masculine பண்ண தவறு spirits ரொம்ப கோவமாக இருக்காங்க அவங்க மேலே. சீரியஸாக. அது அவங்களுக்கே நல்லா தெரியுது. அவங்க பண்ண தவறுனால அவங்க நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சீக்ரெட்ஸ், இல்லூஷன்ஸ். உங்களை பற்றி யாரோ வந்து ஒரு தவறான பொய் செய்தியை கொடுத்துருக்காங்க. பட் இப்போது அதெல்லாம் பிரேக் ஆகுது. த இல்லூஷன்ஸ் ஆர் பிரேக்கிங். பிரபஞ்சம் வந்து உடைக்கிறாங்க, ஒன்றா செங்கலாக உடைக்கிறாங்க. இப்போது அவங்க உங்களை கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷனை க்ரியேட் பண்ணது masculine கூட ஒர்க் பண்ணுற ஒரு யாராவது கொலீக், டு கன்ஃபியூஸ் ஹிம், டு பிளாக் ஹிம். மேபி masculineோட ஒர்க் பிளேஸில் ஏதாவது லாஸ் நடக்கலாம். ஸோ அதனால் அவங்க ஒரு டவர், அதனால தான் சூறாவளி. தே வாண்ட் விக்ட்ரி. மேபி அவங்க ரொம்ப ப்ரைடு இருக்க ஆள். அதை தான் அவங்க ஓ மை காட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைட், அந்த ஈகோ அப்படிங்கிறது தான் இந்த டெவில் வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு. அந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணால் நீங்கள் இந்த masculine வந்து தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ட்ரிகர் பண்ணி டெஃபினட்டாக இந்த masculine வந்து தே டு பி ஃப்ரேங்க், தே colluded with karmic. உங்களை வந்து தவிக்க விட்டுட்டு தே வெண்ட் வித் காமிக், தே ஸ்லெப்ட் வித் தெம் ஃபார் ஷுர். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் ப்ரைட். அவங்க சொன்ன பொய்யை நம்பி மேபி அந்த காமிக் வந்து நான் தான் டிவைன் ஃபெமினன்னு ஏமாற்றிருக்கலாம் அவங்கள. அந்த பொய்யை நம்பி இல்லைனா நான் தான் அவனோட கரெக்ட் மேட்ச் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் காசு தரேன் நான் உனக்கு, இல்லைனா வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப வெல்தியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதை சொல்லி தே மே நாட் மேரிட், மே சம் கேசஸ் தே மேரிட் த காமிக் ஃபார் மணி. ஸோ இப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, நீங்கள் இருந்த அந்த ஸ்பார்க் இல்லை. இப்போது அவங்களோட உண்மையான ஸ்வரூபம் தெரிய வருது. ஆனால் திரும்பி பார்த்தா நீங்கள் இல்லை, யூ லெஃப்ட் ஹிம். ஓ, நீ என்ன மீறி இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுப்பியோ அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அப்போ நீங்கள் அதே ஆப்ஷனே வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் யுவர் ஆப்ஷன் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் த குயின், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ். இப்போ இந்த masculine எமோஷன்ஸில் முழுகிட்டுருக்காங்க. தே ஆர் ரிக்ரெட்டிங், தே ஆர் ட்ரிங்கிங், தே ஆர் ஹேவிங் அடிக்ஷன்ஸ். தே கேவ் டு காமிக். உங்களை தவிக்க விட்டுட்டாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை. தே லெஃப்ட் யூ இன் கோல்ட். உங்களை விட்டுட்டு காமிக் கூட போயிட்டாங்க. பிகாஸ் தே வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் விக்ட்ரி ஃபார் ஈகோ, டு சாட்டிஸ்ஃபை தேர் ஈகோ. இப்போது அந்த வெற்றியும் இல்லை, அந்த வெற்றி இல்லை. இங்கே பாருங்கள், இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். அந்த வெற்றி இல்லை, அந்த வெற்றி சுக்கலாக பிரபஞ்சம் உடைச்சிட்டாங்க. பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இருக்காங்க. டோன்ட் வரி, யூ ஆர் கோயிங் டு மீட் நியூ லவ். டோன்ட் வரி, டோன்ட் வரி அட் ஆல். இப்போ இந்த masculine வந்து எமோஷன்ஸ், தே ஆர் ரன்னிங், the emotions are running them. இப்போ ப்ரைட், அதுதான் இப்போ இங்கே சொல்கிறாங்க. ஈகோ, ஐ லெட் மை ப்ரைட் கெட் இன் த வே ஆஃப் அவர் கனெக்ஷன். லுக் அட் திஸ், ஐ எம் broken. He is broken because of dishonesty. By lying, I ripped us apart. அவங்க நல்லாவே தெரியும், பொய் சொன்னனால அவங்க இந்த காதலை அவங்களே உடைச்சிட்டாங்கன்னு தெரியும். They want to talk to you. They are dying to talk to you. பட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா செஞ்சு விட்ருவீங்கன்னு. They can't tell you. முடிஞ்ச வரைக்கும் அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. They want to hide this truth. But spirits, they are stepping in. உங்களுக்கு அதை தெரியணும் அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்கிறாங்க. So they can't hide.
ஸோ இப்போது ஃபியூ கேசஸில் டோன்ட் ட்ரஸ்ட் வாட் தே ஆர் சேயிங். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை விட்டுட்டு அவங்க போனாங்களா இல்லையான்னு. தே வாண்ட் டு ஹைட் திஸ். தே வாண்ட் டு கீப் யூ பிளைண்ட் ஃபோல்டட். தே வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. இந்த ரகசியத்தை எனக்கு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு அவங்க நிறைய எல்லா ட்ரிக்கும் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் தட். இதுக்கு தான் இந்த மாதிரி ரீடிங்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ தட் யூ நோ த ட்ரூத், ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் முடிவு உங்களுடையது. தே வாண்ட் டு ஹைட் தட், பட் தட் இஸ் த ட்ரூத். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.